Hi and welcome back to my channel. இன்றைக்கி லஞ்சு புளியோதரை காலிஃப்ளவர் 65. என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், புளியோதரைக்கும் காலிஃப்ளவருக்கும் அவ்வளோவா சூட் ஆகலைன்ட்டு. பட் இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை. அண்ட் மோரோவர் காலிஃப்ளவர்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அதை சிம்பிளாக செஞ்சேன். ஏன்னா புளியோதரை எப்பயும் பண்ணுறது தான், பட் அட்லீஸ்ட் சைட் டிஷ் அது கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேன்னு பண்ணேன். ஸோ காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து. முதல்ல நான் புளி ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ புளி காய்ச்சறதுக்கு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். எப்போ புளியோதரை பண்ணாலும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 வரமிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். அந்த விதையோட டேஸ்ட்டு புளியோதரையில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வாங்க வேண்டியிருக்கு, அதனால இன்றைக்கி அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலே நட்ஸும் நான் போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன், ரொம்ப ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். ஸோ நட்ஸு சேர்க்கும் போது புளியோதரை செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டை தாளித்து கொட்டினோன்னா சேர்த்த பருப்போட டேஸ்ட் ஒரிஜினலாக இருக்கும். இப்போ ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளியை ஆல்ரெடி ஃபில்ட்ரும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக கொதி வரட்டும், அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஏன்னா வர்ணிகாவுக்கு 7:45 இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கணும்னா அதை முடிச்சுட்டு நான் 8:20க்கெலாம் அவள் ஸ்கூலில் இருக்கணும். இன்றைக்கி ஒரு சின்ன ஈவெண்ட் அவங்க ஸ்கூலில். இப்போ காலிஃப்ளவர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாதி பதம் வெந்த டைமில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு நல்லா குலுக்கி மிச்சம் மீதி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் வேக வச்ச அதே கடாயில் மிளகாத்தூள், நம்மளோட ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சோம்புத்தூள், உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ கைக்கு கிடைச்ச மசாலாஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஆட் பண்ணேன். எதுவுமே பிளான் பண்ணிலாம் நான் பண்ணலை. ஆனால் இதெல்லாமே எல்லாருமே பேசிக்காக ஆட் பண்ணுற ஒரு ஸ்பைசஸ் தான். சில சமயம் நம்ம மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இல்லைன்னா கரம் மசாலா சேர்ப்போம். ஃபஸ்ட்டு லைட்டாக பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம காலிஃப்ளவர் பீசஸ் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கடையில் வாங்கின பவுடர், சில்லி பவுடர்ன்றதுனால கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆற வச்ச காலிஃப்ளவரை மொத்தமாக சேர்த்து ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ்மே இந்த டைமில் நமக்கு என்ன சைஸ், சின்ன சைஸாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். வேக வைக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மிக்ஸ் பண்ண எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஓப்பன் கிச்சன்ஸில் இல்லை ரோட் சைட் ஷாப்ஸ்லலாம் நம்ம லைவாக பார்ப்போம்ல, அதே மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் பக்கம் ஓரமாக வச்சுருப்பேன். ஊரெல்லாம் வைக்க டைம் இல்லை. ஸோ ஊற வைக்க டைம் இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ண நமக்கு அளவு தெரிஞ்சிடும். அது மேலே கூட்டாக இருக்கிற பதத்தை வச்சு நம்ம இன்னும் வேணுமா போதுமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சேர்த்த அளவு கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் தான். ஸோ இடையில புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணேன். நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்குது. ஸோ இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரைஸுமே வெந்துருச்சு. அது கொஞ்சம் லேசாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ண ரைஸுமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாதம் ரொம்ப சூடாக இருக்கும் போது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணோன்னா ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கி ஆகிடும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ஓரமாக இருக்கட்டும். சூடாக இருக்கிற ரைஸ் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா புளி கரைச்சல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம வறுத்து சேர்க்குறதும் வெள்ளைப்பூடு வறுத்து சேர்க்குறதுமே அடிஷ்னல் டேஸ்ட்டு தான். ஸோ நான் ஒரு ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு எடுத்துட்டேன். என் பொண்ணு பார்த்துட்டு அடுத்த செட் போடும்போது சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் வச்சுருந்து எடுங்க, இன்னும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா.
ஸோ ஆக்சுவலாக அவள் சொன்னது கரெக்டாக தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ்மே நல்லா இருந்துச்சு. நான் எடுத்த ஸ்டேஜில் நல்லா குக்காக இருக்கும், கலருமே சேஞ்ச் ஆகிருந்தது. ஆனால் அவள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் முருக விட்டு எடுத்தால் டேஸ்ட் இன்னும் கிறிஸ்பியாக இருக்குமே அப்படின்றதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே சேர்த்து வச்சு விட்டுருந்தேன். அண்ட் மார்னிங் ஆஸ் யூஷுவல் புளியோதரை நான் வீட்டில் செஞ்சாலே பையனுக்கும் பொண்ணுக்கும் அதான் பிரேக்ஃபாஸ்ட். அவங்களுக்கு அது பிடிக்கும், அதனால அவங்க அதையே சாப்பிட்ருவாங்க காலையில். ஸோ இப்போதைக்கு வர்ணிகாவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆற வச்ச சாதமும் ரெடி ஆகிடுச்சு. புளி தொக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அளவை பார்த்துக்கிறதுக்கு நம்ம சேர்த்து உடனே சாப்பிட்றதுக்கும் மத்தியானம் வச்சு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா ரைஸில் அந்த சாரெல்லாம் இறங்கி மத்தியானம் சாப்பிட்றதுல அந்த டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டேன், பத்தலை. ஸோ ரிமைனிங் எல்லா புளி தொக்கையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக புளி தொக்கு கிடையாது, அந்தளவுக்கு திக்னஸ் கிடையாது, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றலை, லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரிமைனிங்கோட குவான்டிட்டியை பார்த்து அதுக்கேற்ற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, பாப்பாவோட ஸ்கூலில் ஈவெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு போயிட்டு வந்துட்டு ஐம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் சம் காஃபி. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் மோரோவர் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிஸ்கட் அண்ட் காஃபி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒர்க் கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். So thank you for a simple lunch. Hope you all like my video. Thank you and happy food.